திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செய்தியாளர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் தாலுகா செய்தியாளராக பணியாற்றி வரக்கூடிய தனியார் தொலைக்காட்சியின் செய்தியாளர் நேசப்பிரபு என்பவர் நேற்று இரவு மர்ம நபர்களால் பயங்கரமான ஆயுதங்களின் உதவியுடன் கடுமையாக தாக்கப்பட்டார். இதில் தலை, கை மற்றும் கால் என பல்வேறு இடங்களில் பலத்த காயமடைந்து வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடிய நிலையில் அவர் கோவையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தற்பொழுது அவருக்கு சிகிச்சை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சம்பவம் பத்திரிகையாளர்கள் மீது நடத்தப்படக்கூடிய ஒரு தாக்குதல் எனவும் இதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சியினரும் தொடர்ந்து கண்டன குரலை எழுப்பி வந்த நிலையில் தற்பொழுது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அவர்கள் பிற மாவட்டத்தில், அதாவது திருப்பூரில் மாவட்டத்தில் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு அவர்கள் வெளியே தப்பிச் சென்ற பொழுது அவர்களை பின்தொடர்ந்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் அவர்களை பிடித்திருப்பதாகவும் தற்பொழுது அவர்களை திருப்பூர் அழைத்து வரக்கூடிய பணியானது நடைபெற்று வருவதாகவும் மேற்கு மண்டல ஐஜி பவானீஸ்வரி தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர்கள் வந்த பின்னர் அவர்களிடம் விசாரணை நடத்திய பிறகு இந்த சம்பவத்திற்கான முழு காரணம் என்ன உள்ளிட்ட தகவல்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி.